இறைவா நான் இதை அறுக்கிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட்ஸில் அந்த தாட் இருக்கணும். அந்த தாட் இறைவழியில் பாடுபடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருந்துக்கிட்டு அறுத்தீங்கன்னா அந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். இவ்வாறு அவனே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆடு அறுக்கிறது வழிகாட்டுதல் இல்லை, இந்த குரானை இறக்கணும் அல்ல, அதுதான் வழிகாட்டுதல். அதற்காக பெருமைப்படுத்துன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நபியை நற்பணி புரிவோருக்கு நற்செய்தி சொல்லுகிறேன். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நல்ல பணி செய்வர்களுக்கு நற்செய்தி. அப்படின்னா ஆடு அறுப்பவர்களுக்கு நற்செய்தி நல்லா சொல்லலை. அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய குர்பானியை அர்த்தம் உள்ளதாகவும் அல்லாஹ்வுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியதாகவும் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு ஒரு தொடக்கம் வேணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன கற்றுக்கிறது தான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடுத்த உடனே பெரிய பெரிய சாதனைகள்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. முதல்ல அல்லாஹ்வுடைய தீனுக்காக கற்கும் அந்த நேரத்தை அதிகப்படுத்தணும். அதற்கு தேடலில் நாம் இறங்கணும். எங்கே கிடைக்குதும் அல்லாஹ்வுடைய தீன் அப்படிங்கிறது தேடல் இறங்கணும். ஏன்னா ஏன்னா ஆளாளுக்கு இன்றைக்கி தீனுக்கு வந்து சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? எங்களிடம் மட்டுமே சுத்தமான தீன் இருக்குது, வேறு எங்கேயும் கிளை கிடையாதுன்னு ஒவ்வொரு ஜமாத்தும் வந்து அறிவிப்பு செய்யுது. ஒரு ஜமாத்துடைய அழைப்பு மட்டும் இறங்கி போயிடாதீங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை பாருங்கள். அந்த வேதத்திற்கு உங்களுக்கு அந்த ஜமாத்து சொல்கிற விளக்கங்கள் உள்ளத்தை டச் பண்ணுதான்னு பாருங்கள். ஒரு ஜமாத்துடைய கருத்தை மட்டும் கேட்டுக்காதீங்க. அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கங்க, அதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை எடுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய உள்ளம் சரியானதாக இருந்தால் சரியான விளக்கம் எது என்பதை அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் போடுவான். அப்படியாப்பட்ட அந்த தேடலை தொடங்குவதற்கு மிகப்பெரிய தியாகம் தேவை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப டைம் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் வந்து படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கல்வியை தேடக்கூடிய மக்களாக முதல்ல நம்ம இந்த குர்பானியை நம்மளுடைய தொடங்கணும். கல்வியை தேடி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் அல்லாஹ்வுடைய தாயியாக மாறி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அல்லாஹ் நம்மளுக்கு மேலும் நேர்வழி காமிச்சு நம்மளை இழுத்துட்டு போவான். அப்படிப்பட்ட மக்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.